ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான ஆபத்தான நாளாக மார்ச் 14ஆம் தேதி வருது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் மாசியுடைய 30ஆம் நாள், கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு என்ன எச்சரிக்கையான ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெறக்கூடிய முதல் கிரகணம் ரொம்ப ஆபத்தான கிரகணம் என்று சொல்லலாம். இந்த கிரகணம் நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகண தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறது ஒரு வானத்தில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வு கிடையாது. இது ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கிரகணத்துடைய சூத காலங்கிறது ஒன்று ஏற்படும். அதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஆட்டி படைக்கும். அந்த ஆட்டி படைக்கக்கூடிய விஷயங்களை நாம் கேட்கும்போதே பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம ராசிக்கு கிரகணத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த ஆண்டின் முதல் கிரகணத்தை பற்றி கொஞ்சம் விவரங்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கிரகணத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிரகணத்துடைய தாக்கத்திலேருந்து நீங்கள் என்ன மாதிரியான விளைவுகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி அன்றைக்கி நடைபெற இருக்குது. இந்த நாளில் எந்த நேரத்தில் நடக்க போது, இந்த கிரகணத்தை எங்கே காண முடியும், இதனுடைய பிற சிறப்பு விஷயங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணத்தை பற்றிய சிறப்புகளை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்துடைய தாக்கம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி சந்திர கிரகணங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. ஸோ சந்திர கிரகணமானது நம்மளுடைய தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது. அதனால் இந்த நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு. சந்திர கிரகணம் இந்த ஆண்டு பௌர்ணமி நாளில் வருது. கூடவே ஹோலி பண்டிகையை சேர்ந்து வருது. 2025 இந்த சந்திர கிரகணம் இதனால் சூத காலம் அதிகமாகவே இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கிறது எங்கு தோன்றும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய இந்திய நேரப்படி கிரகணம் பதிவாகிறது காலையில் 9:29 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:29 மணிக்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட கிரகணமானது 6 மணி நேரத்துக்கு மேலே நடக்க போகுது. இது பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் காண முடியாது. இதன் காரணமாக கிரகணம் நடக்கிறது தெரியும்னு சொல்லி வானத்தை பார்த்துறாதீங்க. அப்புறம் கிரகணம் நடக்கிறது மற்ற நாடுகளில் தெரியும், அங்கு பதிவாகிறத ஃபோன் மூலிமா நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபோன் மூலிமா பார்த்துக்குங்க. மற்ற நாடுகளில் எங்கே தெரியும்னா அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் காண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரியான பகுதிகளில் பதிவாகிறத நீங்கள் ஃபோன் மூலிமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் கிரகணம் நடக்கிறது பற்றிய விவரங்கள்.
ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய விவரங்களை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். சிம்ம ராசி மகம் பூரம் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. குழந்தை மனம் கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் சில எதிர்பார்த்த நல்ல தொழில்களாக சேர்கிற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்க்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தில் போய் முடியும். அதனால் ஒரு சில காரியங்களில் அவசர முடிவு எடுப்பதை இந்த கிரகணத்தின் போது தவிர்க்கிறது நன்மை தரும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும். அதோடு அவர் மூலம் உதவி கிடைக்கும். அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். வெளியூர் பயணங்கள்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சிருங்க. இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். ஸோ விட்டு கொடுத்து போகிறது இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும், இல்லைனா பாதிப்பு ஏற்படும். உறவினர்களோடு பேசும்போது கூட அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நிதானமாக இருக்கிறது நல்லது. அது உங்களுடைய இது பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானமாக இருங்க. அப்புறம் உங்களுடைய பொருட்களை கூட பத்திரமாக வைத்து கொள்ளுங்க, இல்லைனா களவு போகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது உங்கள் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டியது இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள்லாம் தாமதமாக சேரும். அதனால் பாக்கிகள் வராமல் தாமதமாக இருக்கிறது நீங்கள் நினச்சாலும் நடக்காதுங்கிறதுனால அதை நினச்சி பெருசாக டென்ஷன் ஆக வேண்டாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட மேலதிகாரிகள் சொல்லிய வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்குது. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது இந்த கிரகணத்தின் போது உங்களோட உத்தியோகத்தில் நல்லது. அதனால் சிம்ம ராசிக்காரங்க மஸ்ட்டாக இது உத்தியோகத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். பெண்கள் கூட நீங்கள் முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்க்கணும், அதுதான் நல்லது. செலவு கூடும், இல்லைனா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து வரும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ முயற்சிகள் செய்யுங்க. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகள் இந்த கிரகணத்தின் போது ஏற்படும். புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. வரவேண்டிய பணபாக்கிகள் மட்டும் இழுப்பறி நிலையில் இருக்கும். இடைவிடாத உழைப்பால் உடல்நிலையில் சோர்வு உண்டாகும். தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த கிரகணத்தின் போது முடிந்து வர அதெல்லாம் தவிர்த்து விடுவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். தொண்டர்கள் மற்றும் மக்களுடைய ஆதரவுகள் சிறப்பாக அமையும். ஸோ மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அந்த மனமகிழ்ச்சி ஏற்படுவதை மிஸ் பண்ணிடாதீங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் கூட சிறப்பாக செய்து முடித்திங்கன்னா மக்களுடைய ஆதரவை முழுசாக பெற முடியும். மாணவர்கள் கூட எந்த வேலையை இந்த கிரகணத்தின் போது செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு படிக்கிறது நல்லது, இல்லைனா உங்களுக்கு தான் பெரும் ஆபத்து. அப்புறம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால எதிர்பாராத செலவினங்கள் இருக்கும். நல்ல பணக்குழப்பமும் பொருளாதார ஏற்றமும் இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற முடியும். காரிய தடைகள்லாம் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராக இருக்கும். வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணவரவு அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க. ஸோ பயணத்தை மிஸ் பண்ணாமல் செல்லுங்க. அப்புறம் பூரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷம் குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்கும். சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் உறவினர்களுடைய வகையில் அதிக நெருக்கம் உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படும். உடல்நலத்தை பொறுத்தவரையிலும் பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம்.
மருத்துவ செலவு வெகுவாக குறையும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. அப்போ தான் நீங்கள் நினைத்தது பெற முடியும். ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.